பள்ளிக்கூடம் நீங்களாக படிக்க வந்திருக்கீங்க. ஒரு கோவிலுக்குள்ள நுழைஞ்சா எவ்வளவு பயப்படுத்துறீங்களோ அதை விட அதிக பயப்படுத்துவீங்க. அது மட்டும் இல்லை, கடவுளை எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும் 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 வணங்கணும். கடவுளை 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 எந்த அளவுக்கு வணங்குறோமோ அதை விட அதிகமா இங்க இருக்க ஒவ்வொரு ஆசிரியரும் வணங்கணும். படிக்கும்போது நம்ம வாத்தியார்கள்லாம் கிண்டல் பண்ணி அந்த இடத்துல நாம தான் ஒரு ஹீரோன்னு காட்டிப்போம். ஆனா ஏதோ ஒரு இடத்துல நம்மளை மன்னிச்சு விட்டு அவங்க நமக்கு ஹீரோ ஆயிடுவாங்க. நான் எல்லா மனிதர்களையும் மதிக்கிறேன். ஆனா நான் வணங்குகிற மனித தெய்வங்கள் இந்த ஆசிரியர். ஆசிரியர்கள் மாணவர்கள் எப்பவுமே தாழ்த்தணும்னு நினைக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில அவங்கள உயர்த்தி நல்ல நிலைமையில பார்க்கணும் தான் நினைப்பாங்க. நன்றி. இதை பார்த்த பின்னாடிதான் இப்படிப்பட்ட ஸ்கூல் எங்க இருக்குதுன்னு தெரியல. நம்ம பசங்களை சேர்த்து விட்டா அப்பதான் நல்லா படிப்பாங்க போல இருக்குது. ஆசிரியரும் இன்னைக்கு ஆன்லைன்ல போயிட்டு இப்படிப்பட்ட டான்ஸ்ல தான் திருக்குறளையும் மற்றதெல்லாம் கற்றுக் கொடுக்கணுன்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்குது. அடுத்ததாக ஒரு பாட்டுக்கு ஒருத்தர் ஆடுறாங்க, இல்லைன்னா ஒரே டான்ஸ்ல ஒரே ஒருத்தர் தான் இருக்கிறாங்க. இல்ல ஒரு பாட்டுக்கு குரூப் டான்ஸா நிறைய பேர் ஆடுறாங்க. நிறைய பாட்டை மிக்ஸ் பண்ணி ஆடினா எப்படி இருக்கும்? அப்படி நிறைய பாட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு மிக்சிங் சாங்க்கு ஆட வர